கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் டைம் லேபரர்ஸ் இந்த யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த 2024 வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரிசொல்யூஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நியூ இயர் வரும்பொழுது இந்த தீர்மானங்கள் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப வழக்கமாக வச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த தீர்மானத்திலிருந்து வழி விலகி போறது அப்படின்றதையும் நம்ம வழக்கமாக வச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த வருஷம் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எதுலையுமே வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அதுல இருந்து மிஸ் ஆகிடக்கூடாது, தீர்மானங்களை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியோட நம்ம இந்த வருஷம் தீர்மானம் எடுக்கலாம். நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய தீர்மானங்கள் நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, செஞ்சுட்டு இருப்பீங்க, ஃபைன். இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு சில தீர்மானங்களை வந்து நான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு அது நல்லா இருக்குமானா நீங்க அதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பைபிள் ரீடிங். ஆக்சுவலி இந்த பைபிள் ரீடிங் அப்படின்றது வந்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட நீங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பைபிள்ல வந்து என்னதான் சொல்லியிருக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது அந்த பைபிளை வந்து வாசிங்க. அந்த பைபிள் ரீட் பண்ணி அந்த பைபிள்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத கொஞ்சம் உள்வாங்கிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பைபிள் ரீடிங்கை வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹேபிட்டா மாத்துங்க. அதே மாதிரி புதியவர்கள் இந்த பைபிள் ரீட் பண்ணி இதுல என்னதான் சொல்லி இருக்குது, என்ன நிறைய பேர் கிறிஸ்தவன் சொல்றாங்களே, ஆண்டவர் சொல்றாங்க, என்னதான் சொல்லியிருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது இந்த பைபிளை வந்து வாசிக்கிறதுக்கு இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்ததாக பைபிள் ரீடிங்கோட சேர்ந்து ஜெபமும் செய்யுங்க. ஜெபம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வாய்க்க செய்யுது. நிறைய பேர் நாங்க வந்து ரீசெண்டா ஒரு பிரேயர் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பிரேயர் குரூப்ல இருந்து நாங்க ஜெபிக்க நிறைய நன்மையான காரியங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அற்புதமாய் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க வந்து ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. இந்த புதிய வருஷத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஜெபிக்க முடியுமா? நான் பழைய வருஷத்துல 1 hour ஜெபிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷத்துல ஒரு 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா நீங்க அதை உயர்த்த பாருங்க. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ மூன்றாவதாக ஊழியம் செய்யறதை வந்து நீங்க கொஞ்சம் முக்கியப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் அப்படின்றது பெரிய விஷயமாவே தெரியல. ஊழியம் பண்றதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, மிஷனரிகள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களை கையை காட்டி விட்டுறோம். பட் நாம இன்னைக்கு ஊழியம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றோம். ஆக்சுவலி நம்மள மாதிரி இருந்த மனுஷங்க தான் அப்போஸ்தலர்களாகவும் பாஸ்டர்ஸாகவும் ஊழியக்காரங்களாகவும் மாறி இருக்கிறாங்க. ஸோ நம்மளே இப்படி இருந்துச்சோம் அப்படின்னாக்க அப்புறமேட்டு அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணும்? அதனால இன்னைக்கு ஊழியத்திற்கு போறதுக்கு நீங்க கொஞ்சம் பிரயாசப்படுங்க. ஒரு நாளாவது, வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாசத்துல ஒரு நாளாவது லீவு போட்டுட்டு ஊழியம் செய்யறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. எங்க சர்ச்சில் அந்த மாதிரி ஊழியம் பண்றதே இல்லை அப்படின்னா பக்கத்து சபைக்கு போய் பாருங்க. அதுக்காக சர்ச்சை விட்டு போகணும் சொல்ல, வேற ஏதாவது சர்ச்சில் இல்லை வேற ஏதாவது ஊழியங்கள்ல இந்த மாதிரி ஊழியம் பண்ணுவார்களானால் நீங்க அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க கூட சேர்ந்து நீங்க ஊழியம் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லை எங்கேயுமே இல்லை அப்படின்றவரில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்க கான்டாக்ட் பண்ணி நாங்க வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா புதன்கிழமையும் சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஊழியம் பண்ணுறதுக்கு இந்த புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. அதே அடுத்ததாக எப்பவுமே சொல்லணும், புக் ரீடிங், வாசிங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அறிவில்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் வாசிப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாது, வாசிப்பே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால வாசிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் இல்லாமல் வேற ஏதாவது புஸ்தகங்கள் டெய்லி ஒரு 10 பக்கமாவது நீங்கள் வாசிக்கிறதுக்கு ரீடிங் ஹேபிட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கடைசியாக டயட் பிளான், ஒரு டயட் பிளானை வந்து ஃபார்மேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சாப்பாடு அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்து முன்னாடி வந்து நோய் தான் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ சாப்பாடே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. உணவே மருந்து அப்படின்ற நாட்கள் போய் இன்னைக்கு உணவே வந்து நோய், உணவே வந்து விஷம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய உணவுகள், நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள்ல தான் டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மைதா சாப்பிடக்கூடாது, பட் மைதால தான் பிஸ்கெட், பன்னு, அது இதுன்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய டேஸ்டியான பொருட்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்மளும் அது டேஸ்டா இருக்குதே அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி ரொம்ப இது பண்ணா டிராவல் போகும்போதெல்லாம் இந்த பன்னு பிஸ்கட் தான் நம்மளுக்கு வந்து உடனே கைக்கு கிடைக்குது, உடனே எடுத்து சாப்பிட்றோம், அது அப்படியே போயிடுது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த உணவுப் பொருள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நோயை தான் கொண்டு வருது. இந்த 5 விஷயத்தையும் இந்த புதிய வருஷத்துல நீங்க வந்து ரெசல்யூஷனா எடுங்க. இந்த 5 விஷயத்தையும் நான் வந்து ஒழுங்குபடுத்துவேன். என்னுடைய ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய வேத வாசிப்பு நல்லா இருக்கணும், நான் ஊழியம் பண்ணணும், நான் வந்து புத்தகம் வாசிக்கிறவனா மாறணும், அதே மாதிரி நான் வந்து டயட்ல வந்து கரெக்டா. நிறைய பேர் 30 வயசுக்குள்ள 35 வயசு 40 வயசுக்குள்ளேயே சுகர், கொலஸ்ட்ரால், என்னென்ன நோய் வரணுமோ பேசிக்கா வர வேண்டிய நோய்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மாதிரியா ரொம்ப டல் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம ஆயிடுது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஒரு புதிய ரெசல்யூஷனா, இந்த புதிய வருஷத்துடைய ஒரு ரெசல்யூஷனா நீங்க எடுங்க. ஆண்டவர் இதுக்கு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஸோ உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கட்டும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வாராக. அதே மாதிரி உங்களுடைய
பயணத்தில் எல்லாமே நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, இல்ல ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எங்கெல்லாம் போறீங்களோ எல்லா பயணத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் மாறுவதாக. வசனம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்ட்டு. அந்த வசனத்தின்படியே உங்களுடைய கூடாரத்தை வாதை அணுகாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.